ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம வந்து பூண்டு மலிவா விக்குது. அதை பயன்படுத்திக்கணும். அதனால பூண்டை வாங்கி பாதி பூண்டு இஞ்சி பூண்டு அரைச்சி விழுது அரைச்சி வச்சுட்டேன். எப்போ தேவைப்படுறதுக்கு. மீதி பூண்டை உரிச்சு ஊறுகாய் போட்டுருன்னு சொல்லிட்டு பூண்டை உரிச்சு வச்சிருக்கேன். நான் பூண்டு ஊறுகாய் தான் இன்னைக்கு செய்ய போறேன். அதுக்கு முன்னாடி போன வீடியோவில் கேட்ட விடுகதையோட விடை சொல்லிடுறேன். அந்த விடை வந்து நேம், பெயர். நம்ம நமக்கு சொந்தமானது அடுத்தவங்க தான் அதிகமா உபயோகிப்பாங்கன்னு கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து பெயர் தான் அதோட விடை. இந்த வீடியோல இது விடுகதை வந்து லாஸ்ட்ல கேட்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஊறுகாய் போடுவோம். ஊறுகாய் போடுறதுக்கு ஒரு 100 பூண்டுன்னு வச்சுக்கோங்க. 100 பூண்டு உரிச்சு வச்சிருக்கோமா, அதில் ஒரு 50 பூண்டு பாதி அளவு அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கணும். மீதி பூண்டு வந்து முழுசா வச்சுக்கோங்க பூண்டு ஊறுகாவுக்கு. ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளியை ஊற போட்டு சாந்து எடுத்து வச்சுங்க. புளி கரைசல் வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெருங்காயம் தேவை. உப்பு தேவை. தேவைப்பட்டா ஒரு சின்ன கட்டி வெல்லம் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் டேஸ்டா. பூண்டு ஊறுகாவே டேஸ்டாக தான் இருக்கும். அது ஒரு சின்ன கட்டி, ரொம்ப பெருசாக போட்டுறாதீங்க. ஒரு புளியாங்கொட்டை அளவுக்கு வெல்லத்தை போட்டிங்கன்னா நல்லா டேஸ்டாக இருக்கும். போட்டுக்கோங்க. இப்போ வானொலியில் நல்ல எண்ணெய் தான் இதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். வேறு எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணக்கூடாது. நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க. ஒரு 200 எண்ணெய் தேவைப்படும். எண்ணெயை ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போடுங்க. கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதும் அந்த முழு பூண்டு இருக்குல்ல, அதை போட்டு நல்லா வதக்குங்க. பூண்டு வந்து நல்லா வேகணும். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த பூண்டு விழுத போடணும். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு 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 பச்சை மிளகாய் கீரி போட்டா இன்னும் நல்லா இருக்கும். அரைச்சி வச்ச விழுதையும் போட்டுக்கிட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு நல்லா வதக்கணும். பூண்டு வெந்து போயிடணும். பூண்டு வேகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள் வந்து ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 4-5 ஸ்பூன் கூட போடலாம். மிளகாத்தூள் நிறைய போட்டுக்கலாம். புளி போடுறோம்ல, அதனால வந்து மிளகாய் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போடுங்க. உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கிட்டு நல்லா வதக்கணும். அடி பிடிக்காம சிம்மில் வச்சு நல்லா வதக்கணும். நம்ம வந்து அரைச்ச விழுது போட்ட உடனே அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதை நல்லா சுரண்டி விட்டு நல்லா வேக வைக்கணும். வேக வச்சு நம்ம கரைச்சி வச்ச புளியை ஊற்றிட வேண்டியதான். மஞ்சத்தூள் மிளகாத்தூளும் போட்டுட்டு அதுக்கப்புறம் புளியை போடுங்க. புளி கரைச்சி வச்சிருக்கோம்ல, அதை போடுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வார விடுக்கதை வந்து இந்த ஓங்கி வளர்ந்த மரம் ஒரு கைப்பிடி இலைக்கு கதியத்த மரம், அது என்ன? இந்த வார விடுகதை தான். நீங்க தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. அல்லாட்டா நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு விடுகதைக்கு விடை சொல்லிடுறேன். இப்போ வந்து ஊறுகாவுக்கு வந்து மிளகாத்தூள் போட்டுட்டு புளியும் கரைச்சி ஊற்றிடலாம். மிளகாத்தூளை போட்டு நல்லா கிண்டி விடணும். நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இது பண்ணிட்டு எண்ணெய் தேவைப்பட்ட இடையில ஊற்றிக்கங்க. எண்ணெய் புளியை ஊற்றி நல்லா வேக வைக்கணும். புளிலாம் சுண்டிடும். சுண்டி எண்ணெய் விட ஆரம்பிச்சிடும். பெருங்காயத்தூள் போடணும் ஒரு கட்டி. புளியாங்கொட்டை அளவுக்கு ஒரே ஒரு வெள்ளை கட்டி போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
எண்ணெய் பத்தலைன்னா எண்ணெய் விட்டுக்கோங்க இடையில. பெருங்காயம் போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து பெருங்காயம் போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல கடுகு வெந்தயமும், அது அந்த அந்த பவுடரையும் இதில் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் அதையும் சேர்த்துக்கிட்டு பெருங்காயம் போட்டுட்டு ஒரு கட்டி வெல்லம் போட்டுறீங்களா, அந்த ஒரு புளியங்கொட்டை அளவுக்கு வெல்லம் போட்டால் போதும். போட்டு நல்லா எண்ணெய் பத்தலைன்னா எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்ப எடுத்து வச்சிட வேண்டியதான். எடுத்துட்டு பாட்டிலில் வச்சுக்கிட்டு பூண்டு ஊறுகாய் சூப்பராக இருக்கும்.